சின்ன பிள்ளையா இருக்கையில் இந்த நாட்டு பப்பாளி பழம்லாம் வந்து நிறைய கிடைக்கும், ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து அலட்சியமாக விட்டுட்டோம். இப்போ வந்து ஹைப்ரிட் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நான் இருக்கிறது வந்துட்டு கிராமத்தில் தான் இருக்கேன், இருந்தாலும் இங்கே நல்ல பப்பாளி பழம் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு விதை கூட இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் எல்லா வேலையும் அம்மாவும் நானும் தான் வந்து வேலையை வந்து பங்கு போட்டு செய்வோம். அம்மா வந்து துவைக்கிறது, அந்த அலாசி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் துவைக்கிறது எப்படின்னு கூட தெரியாது, அதுக்கு முன்னாடி நான் செஞ்சதும் இல்லை. ஆனால் நான் 7வது படிக்கிறதுலேருந்து சமையல், மற்ற வீட்டு வேலைங்க, பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, துடைக்கிறது எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய மாமியாராகட்டும், இங்கே என்னோடய இன்லாஸ் எல்லாருமே ரொம்ப பேம்பரிங். அதாவது நான் கல்யாணம் ஆனதையுமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்போ வந்து பாப்பா பிறந்து அதுக்கப்புறம் அந்த 1 இயர் நெக்ஸ்ட் இயரே வந்து தம்பியும் பிறந்துட்டான். அதனால் மெட்டர்னிட்டி, இந்த மாதமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதுலேயே ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் அப்படியே பேம்பரிங்லேயே வச்சுருக்காங்க. நிஜமாக அப்படி இருக்கிறதெல்லாம் ரொம்ப 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 தப்பு. ஏன்னா இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படின்னா பயங்கர கஷ்டமாக இருக்குது. வயிறெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டிச்சு போட்ட இடம் வந்து பயங்கரமாக வலிக்குது, நம்ம எதாவது லைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணோன்னாலே. அதனால் கொஞ்சம் முன்னாடியே வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த பெயினெல்லாம் வராமல் இருந்திருக்குமோ என்னவோ. இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தது. நைட்டு வந்து எனக்கு தக்காளி குஸ்காவும் எனக்கு வந்து முட்டை கிரேவியும் வேணும்னு சொல்லி வீட்டில் அவர் சொல்லியிருந்தார். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக போட மாட்டாங்க, ஆனால் பெப்பர் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிட்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு.